மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 சனி வக்ர பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? உங்களுடைய குடும்பத்தில் திருப்பங்கள் ஏற்பட போகின்றதா? மாற்றங்கள் உண்டாக போகின்றதா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்லப் போகின்றது? சனி பகவான் அள்ளி கொடுக்க போகின்றாரா? இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன? ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதனால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது? பணவரவு எல்லாம் சிறப்பாக இருக்குமா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தீருமா? எத்தனை நாட்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது நடைபெறும்? மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நடக்க போகின்ற ஒட்டுமொத்த அதிரடி திருப்பத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பின்னோக்கி நகர்வார். அதுதான் வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் தற்போது சனி பகவான் இருக்கின்றார். இவர் தான் தற்போது வக்ர பெயர்ச்சி அடைகின்றார். கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி வந்து சதய நட்சத்திரத்திற்கு போகிறாரு. இப்படி தான் இந்த வக்ர பயிற்சியானது நடைபெற இருக்கின்றது. இந்த வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:35 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகின்றார். அதன் பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். அதன் பிறகு நவம்பர் 15ஆம் தேதியன்று வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைந்து மீண்டும் பழைய நிலைக்கே சனி பகவான் பெயர்ச்சியாவார். கிட்டத்தட்ட 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது நடைபெறும். இதனால் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம்னு சொல்லலாம். கடன்களை எல்லாம் நிச்சயம் அடைத்திடுவீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று பாதிப்பு ஏற்படும். வயிறு பிரச்சனையும் வரும். சிறுநீரக பிரச்சனையும் அடிக்கடி வந்து போகும். கிட்னி பாதிப்பு ஆபத்துகள் அதிகமாக இருக்கின்றது. அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோசிதமாக சாமர்த்தியமாக செயலாற்றி காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்களாக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மாறுவீங்க. உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பண வரத்து உங்களுக்கு திருப்தியை தரும். வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுடைய செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினருடைய வருகை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கூடும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க. அறிவுத்திறன் அதிகமாயிடும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அவசர முடிவை எடுக்க தூண்டும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடைபெறும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகத்தான் வந்து சேரும். மாணவர்களுக்கு நிச்சயம் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி திருப்தி நிலவும். பண வரவு நிச்சயம் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம்.
உங்களுடைய வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் இந்த சனி வகர பெயர்ச்சி காலகட்டத்தில் விலகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள் எல்லாம் நீங்கிடும். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்றால் சனி பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அது நடந்தே தீரும் என்றே சொல்லலாம். இந்த சனி வகர பெயர்ச்சியால் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமான யோகமான பலன்களும் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வகர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய வீடுகளுக்கு மாறும் யோகம் உண்டாகும். பண வரவு திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க. உங்கள் மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்ந்துடும். செய்யும் தொழிலில் புதிய மாற்றங்களை புகுத்துவீங்க. புதிய கடன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். மனதில் காரணமில்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் மறைந்திடும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. இரண்டுபட்டிருந்த குடும்பமும் ஒன்று சேரும். குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையற்ற பேச்சுகள் வீண் வாக்குவாதங்களால் குடும்பத்தில் சில சமயம் இந்த வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் பூகம்பமே எழலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். கவனமாக இருங்க. குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை நீங்கள் காண போகிறீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உயர் அதிகாரிகளின் ஆதரவு யாவும் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பும் பெருகும் என்பதையும் சொல்ல வேண்டும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரும் என்றே சொல்லணும். இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் என்பதையும் சொல்லணும். கூடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களுடைய கவனம் இருக்கணும். இல்லைனா போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிடும். கவனமாக இருங்க. புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உங்களை தேடி பல நல்ல வாய்ப்புகள் வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளிலையும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை பலரின் பாராட்டுகளை எல்லாம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் பெறுவீங்க. சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பையும் பெறக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக கட்சி தலைமையின் பாராட்டுகளை நன்மதிப்புகளை பெறுவீங்க. உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை நிச்சயம் பெற்றுத்தரும். உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் உயரும். வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகும். திருமணம் தள்ளிப்போய் வந்த சிலருக்கு திருமண யோகம் ஏற்படும். சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பும் அமையும்.
இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பிறந்து நல்ல பாதையில் செல்வீர்கள், பயணங்கள் செல்வீர்கள். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லதாக இருக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிச்சயம் ஏற்படும் என்றே சொல்லணும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாம் நீங்கிடும். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்திடணும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலவ வேண்டுமென்றால் வீண் வாக்குவாதங்கள் வீண் பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே ஏற்றார் போல சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவானை முழு மனதோடு வணங்கினால் எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழ இது உதவும்.